Hello friends, welcome to our channel. Hi friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறோங்க. நிலக்கடலையை நல்லா தோல் நீக்கி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1-2 தோல் நீக்கி இருக்கிறேன். இது கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அதுக்கு குறைவாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கோதுமை தோசை செய்ய போகிறோம். கோதுமை மட்டும் மாவு ஒரு கப்பு எடுத்துகிட்டு அது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்குறோம். இந்த சைட் சட்னியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி தேங்காய் சட்னி புளி சட்னின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் சட்னி செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ தோசை மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி மாவு இல்லை, ஸோ இந்த மாதிரி கோதுமை கரைச்சி தோசை சுற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக கோதுமை தோசை சுட்டுட்ருக்கோங்க. இப்போ கோதுமை தோசையை ஊற்றியாச்சு. ஒரு சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடும் திருப்பி விட்டுடலாங்க. கொஞ்சோண்டு மேலே எல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாகவே இந்த தோசையும் செஞ்சு முடிச்சிடலாம், சட்னியையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோதுமை தோசைக்கும் கடலமுத்து சட்னிக்கும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்களே செஞ்சு பார்த்துருங்க. இது கூடவே காலையில் செஞ்ச சுண்டைக்கடலை குழம்பையும் இருக்குதுங்க. அதோடவே இன்றைக்கி நம்ம இந்த தோசையை டேஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.